இன்னைக்கு மைலேஜ்ல சம்பாரிச்சு சொந்த வீடு, இன்னைக்கு 4வது கார் பயன்படுத்துறேன், பையனுக்கு மேரேஜ், சொந்த ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கோம். அத்தனைக்கும் காரணமா இருந்த மைலேஜ் ஸ்டைல் தான் நம்மளோட குலசாமி மாரி வந்துச்சு. நம்ம லீடர் அப்பா அம்மா சொன்ன மாரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் கேட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கோடீஸ்வரியா நிக்கிறேன். கண்டிப்பா இதே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எக்கோ சாம்பர்ல ஒரு ப்ரோக்ராம் 1 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அடிக்கிற வெயில்லாம் எங்க தலையில தான் இருந்துச்சு. அன்னைக்கு பெரிய ரேங்க் இல்ல. அன்னைக்கு ஒரு என்ன எடுத்துக்கிட்டு போனோம், நம்பிக்கைங்கிற ஒரு பேரை தான் எடுத்துக்கிட்டு போனோம். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஐடிசியா கோடீஸ்வரியா வந்து நிக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வாட்டி கம்பெனில ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸை விட அதிகமா ஒரு லேடிஸாவது அச்சுவர் கூட இருப்பாங்க. நீங்க அத்தனை பேரும் உங்க வறுமை கோட்டுக்கு மேல வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பையன் சாதிப்பான் பொண்ணு சாதிப்பான்னு இல்ல, பையனுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து நம்மளே சாதிச்சு வச்சுட்டு போகணும். நம்ம பேரை விட்டுட்டு போகணும். அதுக்கு பலமா மைலேஜ்லும் நம்ம லீடர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா எங்க வாழ்க்கை மாறின மாரி உங்க வாழ்க்கை மாறட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.